அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 310 பாடல் 308. தெள்ளி உணரும் திறன் உடையார்தம் பகைக்கு உள்வாழ் பகையை பெறுதல் உறுதியே. கள்ளினால் கல்லறுத்தல் காண்டம் அது அன்றோ முள்ளினால் முள்களையும் ஆறு. ஆராய்ந்து தங்களுடைய எதிரி யார் என்று அறியக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நம்முடைய பகைவரை வீழ்த்த வேண்டுமென்றால் நாம் நேரடியாக மோத வேண்டாம். அதற்கு அவர்களோடு இருக்கக்கூடியவர்களையே பயன்படுத்தி, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பலவீனத்தை பயன்படுத்தி நாம் அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்களாம் அறிவியல் திறன் கொண்ட ஆற்றலாளர்கள். தங்களுடைய முயற்சியை காட்டிலும் தன் எதிரியினோடு உடனிருந்து கொண்டே துரோகம் செய்யக்கூடியவர்களை கண்டறிந்து அவர்கள் மூலமாக அவர்களுக்கு தொல்லை கொடுப்பது. இது எப்படி என்றால், ஒரு கல்லை குடித்தால் மயக்கம் வரும் என்று தெரிகிறது. ஆனால் அந்த மயக்கத்தை போக்க வேறொரு கல்லை குடிப்பது போல என்று சொல்லுகிறார். மேலும் முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொல்வது போல, ஒருவேளை காலிலே ஒரு சப்பாத்தி முள் தைத்து விட்டது என்று சொன்னால் அது எடுப்பதற்கு நாம் ஒரு ஊசியை கொண்டு எடுக்கிறோம். குத்தியதும் முள் தான் கூர்மையானது, எடுக்கிற ஊசியும் கூர்மையானது தான். முள்ளை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்கிற பழமொழியை நினைவு கூறுகிற பாடல் இந்த பாடல். வலிமை உடையவர்கள், அறிவுடையவர்கள் தங்கள் எதிரிகள் குழாமுக்குள்ளேயே குழப்பத்தை விளைவித்து வெற்றியினை காண முயற்சிப்பார்கள் என்று சொல்லுகிற பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். தெள்ளி உணரும் திறன் உடையார்தம் பகைக்கு உள்வாழ் பகையை பெறுதல் உறுதியே. கள்ளினால் கல் அறுத்தல் காண்டும் அது அன்றோ முள்ளினால் முள் களையும் ஆறு. நன்றி, வணக்கம்.